பார்டெக் மேக்ஸ். இனி நம்ம பார்க்க போற இந்த வீடியோ நம்ம யூஸ் பண்ற ஒரு லேப்டாப்ல எப்படி நம்ம மல்டிபிள் வாட்ஸ்அப் யூஸ் பண்றது அது சம்பந்தமா தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இப்போ நம்மள எல்லார்கிட்டயுமே ஒரு வாட்ஸ்அப் அப்படின்றது நம்ம மொபைல்ல எல்லாருமே காமனா யூஸ் பண்றோம். அது இல்லாம இப்போ நிறைய பேர் வந்து பிசினஸ் வாட்ஸ்அப் மூலமா 2 வாட்ஸ்அப் ஒரு மொபைல்ல வந்து யூஸ் பண்றாங்க. ஸோ நீங்க யூஸ் பண்ற அந்த 2 வாட்ஸ்அப்பும் சரி, இல்ல 2 வாட்ஸ்அப் மேல நீங்க எத்தனை வாட்ஸ்அப் யூஸ் பண்ணாலும் சரி, அது எல்லாத்தையுமே எப்படி நம்ம ஒரு லேப்டாப்ல இருந்து நம்ம எல்லா வாட்ஸ்அப்பையும் ஆக்சஸ் பண்றது அது சம்பந்தமா கம்ப்ளீட்டா நம்ம இந்த வீடியோல ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஒன்னொன்னா பார்க்கலாம். அண்ட் அதே மாதிரி இது நீங்க அஃபிஷியலா பண்ணலாம். மல்டிபிள் வாட்ஸ்அப் லேப்டாப்ல யூஸ் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எதுவுமே அன்வான்டா எதுவும் யூஸ் பண்ண தேவையில்ல. அஃபிஷியலான வாட்ஸ்அப் மூலமாவே நீங்க நிறைய வாட்ஸ்அப்பை ஒரு லேப்டாப்ல இருந்து யூஸ் பண்ணலாம். ஸோ ரொம்ப நம்ம பில்டப்லாம் கொடுக்காம ஸ்ட்ரைட்டா அதை எப்படி நம்ம ஈஸியா பண்றதுன்னு ஒன்னொன்னு பார்த்துடலாம். நம்மளுடைய சேனலுக்கு இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா வீடியோ கீழே பார்த்தீங்கன்னா சேனலோட லோகோ இருக்கும். அந்த லோகோ நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா சேனல் உள்ள இருக்கிற வீடியோஸ் எல்லாமே நீங்கள் பார்க்கலாம். ஸோ ஃப்ரீ டைம் இருந்தால் நீங்கள் வீடியோஸ் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்க வீடியோஸ் நீங்கள் லைக், ஷேர், கமெண்ட் இது எல்லாமே நீங்கள் பண்ணலாம். ரொம்ப பிடிச்சிருந்தா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்மளுடைய பிடிஎம் ஃபேமிலியில் நீங்களும் ஒரு மெம்பராக ஜாயின் பண்ணிக்கலாம். சரி வாங்க இப்போ இந்த வீடியோக்குள்ள நம்ம போகலாம். ஸோ இந்த மல்டிபிள் வாட்ஸ்அப் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு நமக்கு என்னெல்லாம் தேவை அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய லேப்டாப் மட்டும் போதும், ப்ளஸ் க்ரோம் ப்ரௌசர் இது இருந்ததுனாலே போதும். நீங்கள் ஈஸியாக வந்து மல்டிபிள் வாட்ஸ்அப்பை வந்து உங்களுடைய லேப்டாப்பில் யூஸ் பண்ணலாம். அதோடைய விஷயங்கள் என்னென்ன பண்ணுறது அப்படின்றத இப்போ நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒன்று பார்க்கலாம். இதை வந்து இப்போ நம்ம ஒரு கவர்மெண்ட் லேப்டாப்பில் தான் நம்ம கம்ப்ளீட்டாக டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ இந்த கவர்மெண்ட் லேப்டாப் வந்து நம்மளுடைய பிடிஎம் ஃபேமிலியில் இருக்கிற ஒருத்தருடைய லேப்டாப் தான். Azcuitல சர்வீஸ்க்காக அவர் ஆர்டர் பண்ணியிருந்தாரு. SSD அப்கிரேட் பண்ணிவிட்டு ஜென்ரல் சர்வீஸ்க்காக கொடுத்துருந்தாரு. ஸோ இது வந்து இப்போ கம்ப்ளீட்டாக ரெடி ஆகிடுச்சு. ஸோ அவருக்காக இந்த வீடியோவில் ஒரு சின்ன ஷவுட் அவுட். அவருடைய நேம் வந்து சிட்ரரஸ். நம்மளுடைய பிடிஎம் ஃபேமிலியோட மெம்பர். கிட்டத்தட்ட 2020 நம்மளுடைய வீடியோஸை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் ப்ரோ, நீங்கள் Azcuitோட பண்ணியிருக்க உங்களுடைய ஃபர்ஸ்ட் ஆர்டருக்கு ரொம்பவே தேங்க்ஸ். இப்போ ஒருவேளை உங்களுக்கு இது மாதிரி லேப்டாப் ரிலேட்டடான சர்வீஸ் எதனா தேவைப்படுது, இல்லை எதனா ஒரு பிசி பில்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக azcuit.com செக் பண்ணி பார்க்கலாம். லிங்க் வந்து நான் கீழே கொடுக்குறேன். azcuit.com விசிட் பண்ணிவிட்டு உங்களுக்கு லேப்டாப் சர்வீஸா, பிசி பில்டா அப்படின்ற அந்த செக்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணலாம். சரி, இப்போ நம்ம இந்த மல்டிபிள் வாட்ஸ்அப் இன்ஸ்டால் பண்ணுற அந்த விஷயத்துக்கு நம்ம வருவோம். ஃபர்ஸ்ட் வந்து 2 வாட்ஸ்அப். இப்போ நீங்கள் உங்களுடைய ஒரு லேப்டாப்பில் 2 வாட்ஸ்அப்பை லாகின் பண்ணி யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அது வந்து ரொம்பவே சிம்பிள் தான். ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் குரோம்லேருந்து லாகின் பண்ணி யூஸ் பண்ணலாம். இப்போ உங்ககிட்ட 2 ப்ரௌசர் இருக்கலாம். மைக்ரோசாஃப்ட் எட்ஜ் ப்ரௌசர் நீங்கள் யூஸ் பண்ணலாம், குரோம் ப்ரௌசர் யூஸ் பண்ணலாம். ரெண்டுமே நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ரெண்டுத்துலேயுமே வந்து தனித்தனியாக வாட்ஸ்அப் வெப் அப்படின்னு போயிட்டு நீங்கள் ஸ்கேன் பண்ணி யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு லேப்டாப்ல இருந்து 2 வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுற ஆப்ஷன் கிடைச்சிருச்சு. ஒன்று நீங்கள் மைக்ரோசாஃப்ட் எட்ஜ்லேருந்து யூஸ் பண்ண போறீங்க, இன்னொன்று வந்து குரோம்லேருந்து யூஸ் பண்ண போறீங்க. நீங்கள் நார்மலாக பார்கோட ஸ்கேன் பண்ணிட்டு ரெண்டுத்துலையுமே டிஃப்ரெண்டான வாட்ஸ்அப் அக்கௌண்ட்டை நீங்கள் ஸ்கேன் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இப்போ நீங்கள் ஒருவேளை நீங்கள் யூஸ் பண்ணுற 2 வாட்ஸ்அப்பில் ஒரு வாட்ஸ்அப் வந்து நீங்கள் கொஞ்சம் பர்சனலாக யூஸ் பண்ணணும், ப்ரௌசர்லேருந்து போய் லாகின் பண்ணி யூஸ் பண்ணாமல் டேரெக்டாக எனக்கு ஒரு ஆப் மாதிரி வேணும் ப்ரோ அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வாட்ஸ்அப் வந்து அஃபிஷியலாக டவுன்லோட் பண்ணிவிட்டு அதை ஒரு வாட்ஸ்அப்பாகவும் குரோம்லேருந்தோ இல்லை மைக்ரோசாஃப்ட் எட்ஜ் ப்ரௌசர்லேருந்தோ அது ஒரு வாட்ஸ்அப்பாகவும் நீங்கள் 2 வாட்ஸ்அப்பாக தனித்தனியாக யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம வாட்ஸ்அப்போடைய அஃபிஷியல் ஏபிகேவை நம்ம இன்ஸ்டால் பண்ண போகிறோம். இந்த அஃபிஷியல் வாட்ஸ்அப்பை இப்போ நீங்கள் வாட்ஸ்அப்போடைய வெப்சைட்லேருந்து டவுன்லோட் பண்ண முடியாது. அதை மைக்ரோசாஃப்ட் ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ணுற மாதிரி அதை அவங்க ரீடைரக்ட் பண்ணி வச்சுட்டாங்க. இப்போ உங்களுக்கு சப்போஸ் அஃபிஷியலான இந்த வாட்ஸ்அப் ஏபிகே வேணும் அப்படின்னா நம்ம டெலகிராம் சேனலை நீங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம். டெலகிராம் சேனலில் போயிட்டு #BTM வாட்ஸ்அப் APK அப்படின்ற ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த கமாண்டை நீங்கள் தெளிவாக டைப் பண்ணி சென்ட் பண்ணிங்கன்னா இந்த ஏபிகே உங்களுக்கு வந்துடும். நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆப்பை நான் ரைட் கிளிக் பண்ணுறேன். ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஓப்பன் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இப்போ நமக்கு அந்த அஃபிஷியல் வாட்ஸ்அப் வந்து நம்மளுடைய லேப்டாப்பில் இன்ஸ்டால் ஆகுது. இன்ஸ்டால் ஆனதுக்கு அப்புறமா உங்களுக்கு அதே மாதிரி தான் மறுபடியும் பார்கோட் வரும். நீங்கள் ஸ்கேன் பண்ணி ஸோ நீங்கள் பர்சனலாக யூஸ் பண்ணணும்னு நினைக்கிற அந்த வாட்ஸ்அப்பை இப்படி நீங்கள் ஸ்கேன் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து உங்களுடைய டெஸ்க்டாப்பில் பர்சனலாக இருக்கும். ப்ரௌசரில் போயிட்டு நீங்கள் யூஸ் பண்ணணுன்ற அவசியம் இருக்காது. ஸோ பார்கோட் வந்துருச்சு. இப்போ நீங்கள் ஸ்கேன் பண்ணிவிட்டு உங்களுடைய வாட்ஸ்அப்பை நீங்கள் இங்கே யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதில் இருக்கிற இன்னொரு ப்ளஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாட்ஸ்அப் மொபைல் வாட்ஸ்அப்பில் இருக்கிற கம்ப்ளீட்டான எல்லா ஃபீச்சர்ஸுமே இந்த வாட்ஸ்அப்லையுமே உங்களுக்கு இருக்கும். வீடியோ கால், ஆடியோ கால் அது மாதிரி எல்லாமே நீங்கள் இதிலேருந்தே பண்ணிக்கலாம். வேறஸ் உங்களுக்கு டெஸ்க்டாப் வெர்ஷனில் இது மாதிரி ஃபீச்சர்ஸ் எல்லாமே இருக்காது. நம்ம இதுக்கு அடுத்த வீடியோஸில் வாட்ஸ்அப் பற்றி நிறைய வீடியோஸ் கவர் பண்ணுவோம். அப்போ அது சம்மந்தமாக நம்ம இன்னும் டீட்டெயிலாக பேசலாம். சரி, ஓகே. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் மெத்தட் வந்து கவர் பண்ணியாச்சு. எப்படி நம்ம 2 வாட்ஸ்அப்பை ஒரு லேப்டாப்ல இருந்து யூஸ் பண்ணுறது அப்படின்றதுக்கான 2 மெத்தடை நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறமா நீங்கள் மல்டிபிள் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அது எப்படின்றத இப்போ நம்ம ரொம்ப குயிக்காக பார்த்துடலாம்.
இப்போ நீங்கள் உங்களுடைய வாட்ஸ்அப்பில் ஏதோ ஒரு ரீசனுக்காக, இப்போ நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவங்களா இருக்கலாம், இல்லை உங்கள் வீட்டில் ஒரே லேப்டாப்பை 4-5 பேர் யூஸ் பண்ணுறவங்களா இருக்கலாம். ஸோ ஏதோ ஒரு சுச்சுவேஷனுக்காக உங்களுடைய ஒரு லேப்டாப்லேயே வந்து 4-5 வாட்ஸ்அப் நீங்கள் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த மெத்தட் வந்து நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். ரொம்ப ஒரு சிம்பிளான மெத்தட். ஸோ ஃபர்ஸ்ட் என்னன்னா, குரோம் ப்ரௌசரை நீங்கள் ஓப்பன் பண்ணிவிடுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த டாப் ரைட் கார்னரில் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொஃபைல் சிம்பிள் மாதிரி இருக்கும் ரவுண்டாக. அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு குரோமில் இருக்கிற ப்ரொஃபைல்ஸை வந்து அப்படியே லைனாக லிஸ்ட் பண்ணும். அங்கே போயிட்டு நீங்கள் ஆடுன்னு கொடுங்க. ஸோ ஆடுன்னு கொடுத்துட்டு கண்டினியூ வித்தவுட் அன் அக்கௌண்ட் அப்படின்னு கொடுக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் சைன்இன் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா உங்களுடைய ஜிமெயில் அக்கௌண்ட்டை கொடுத்து நீங்கள் சைன்இன் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா கண்டினியூ வித்தவுட் அன் அக்கௌண்ட்னு கொடுத்து அதுக்கு எதனா ஒரு நேம், அந்த ப்ரொஃபைலுக்கு ஒரு நேம் வந்து நீங்கள் செட் பண்ணுங்கள். நான் வந்து sample1 அப்படின்னு நேம் செட் பண்ணிவிட்டு டன்னு கொடுக்குறேன். ஸோ இப்போ நான் அதே மாதிரி குரோமை வந்து நான் கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணிக்கிறேன். க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் குரோமை வந்து ஃபர்ஸ்ட்லேருந்து ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இப்போ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், நான் அந்த ப்ரொஃபைல் சிம்பிளை கிளிக் பண்ணி ஆட் அக்கௌண்ட் கொடுத்ததுலேருந்து எனக்கு 2 அக்கௌண்ட்டாக இங்கே வந்துருச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது என்னுடைய ஃபர்ஸ்ட் அக்கௌண்ட், இது வந்து நான் sample1 கிரியேட் பண்ண இன்னொரு ப்ரொஃபைல். ஸோ இப்போ இதே மாதிரி நீங்கள் இன்னொன்று வேணும்னா கூட கிரியேட் பண்ணிக்கலாம். இங்கே போயிட்டு மறுபடியும் கண்டினியூ வித்தவுட் அன் அக்கௌண்ட்னு கொடுத்து இன்னும் sample2 அப்படின்னு நான் கொடுக்குறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஜிமெயில் ஐடி கொடுத்து லாகின் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் வித்தவுட் லாகின் கூட யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி இப்போ நீங்கள் 4 வாட்ஸ்அப் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா சேம் அதே ப்ரொசீஜர் தான். இப்போ ஒரு சிலருக்கு கொஞ்சம் குழப்பமாகவும் இருக்கலாம், எதுக்கடா இவன் இது மாதிரி ஓப்பன் பண்ணுறான் அப்படின்னு. ஸோ இப்போ இங்கே வந்து நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக 4 ப்ரொஃபைல் இருக்குது. ஸோ இந்த 4 ப்ரொஃபைலுமே நீங்கள் கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு ஒவ்வொரு குரோம் ப்ரௌசர் வந்து தனித்தனியாக ஓப்பன் ஆகும். இப்போ நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நான் 2 ஓப்பன் பண்ணியிருக்கேன். இப்போ 3வது ஓப்பன் பண்ணியிருக்கேன். இப்போ அகைன் வந்து 4வது ஒன்று ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ இப்போ உங்களுக்கு 4 தனித்தனியான அக்கௌண்ட்டில் குரோம் ஓப்பன் ஆகிருக்கிறதுனால இந்த 4த்துலேயுமே நீங்கள் தனித்தனியான வாட்ஸ்அப்பை நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ நான் ஃபர்ஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு நீங்கள் வாட்ஸ்அப் வெப்பை ஸ்கேன் பண்ணி நீங்கள் இங்கேருந்து ஒரு வாட்ஸ்அப் வெப்பை யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி இப்போ நீங்கள் தனித்தனியாக கீழே நம்ம ஓப்பன் பண்ணியிருக்க இந்த 4 ப்ரொஃபைல் இருந்தும் நீங்கள் தனித்தனியாக வாட்ஸ்அப் வெப்பை ஸ்கேன் பண்ணி 4 வாட்ஸ்அப்பாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ உங்களுக்கு கம்ப்ளீட்டாக நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நீங்கள் எத்தனை வாட்ஸ்அப் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் அந்த வாட்ஸ்அப்பை ப்ரௌசர்லேருந்து போய் யூஸ் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து கிரியேட் ஷார்ட்கட் அப்படின்னு கொடுத்துக்கலாம். இப்போ நான் சப்போஸ் ஒரு அக்கௌண்ட்லேருந்து இந்த வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா இங்கே இருக்கிற இந்த 3 டாட் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு மோர் டூல்ஸ் அப்படின்ற ஆப்ஷனுக்குள்ளே போனீங்கன்னா கிரியேட் ஷார்ட்கட் அப்படின்னு இருக்கும். அந்த கிரியேட் ஷார்ட்கட் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இந்த வாட்ஸ்அப் யார் யூஸ் பண்ணுறா அப்படின்றத வந்து நீங்கள் இங்கே நேம் பண்ணிக்கலாம். வாட்ஸ்அப் person1 அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஸோ person1 அப்படின்னு கொடுத்து இந்த ஐக்கானை நீங்கள் இங்கே கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா அது உங்களுக்கு டைரெக்டாகவே உங்களுடைய விண்டோஸோடைய ஹோம் ஸ்க்ரீன்லேயே வந்துடும். இங்கே பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் person1 அப்படின்னு உங்களுக்கு இங்கே வந்துருச்சு. ஸோ இங்கேருந்தே நீங்கள் டேரெக்டாக கிளிக் பண்ணி அந்த வாட்ஸ்அப்பை ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இப்போ நீங்கள் 4-5 வாட்ஸ்அப் யூஸ் பண்ணோன்னா அந்த 4-5 வாட்ஸ்அப் உங்களுக்கு இங்கே லைனாக வந்துடும். இங்கேருந்தே நீங்கள் எந்த வாட்ஸ்அப் வேணுமோ கிளிக் பண்ணி நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ சப்போஸ் உங்களுக்கு இந்த டெக்னிக் பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் தாராளமாக நிறைய பேருக்கு யோசிக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இது மாதிரி சின்ன சின்ன டெக்னிக் தான் நிறைய பேருக்கு நிறைய விதத்தில் பெரிய பெரிய விஷயத்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால மறக்காம ஷேர் பண்ணுங்க. இப்போ இந்த வீடியோ நீங்க ஃபுல்லா பார்த்திருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி உங்களுக்கு எதனா டவுட்ஸ் இருந்தா நீங்க மறுபடியும் இன்னொரு வாட்டி கூட வீடியோ செக் பண்ணி பார்க்கலாம். அப்படியே உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. சோஷியல் மீடியா அக்கௌண்ட்ஸ்க்கான லிங்க் கீழே இருக்கு. உங்களுக்கு எதுல வேணுமோ நீங்க அதுல மெசேஜும் பண்ணலாம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு கண்டிப்பா வந்து மறக்காம ஷேர் பண்ணுங்க. வேறு எதனா நீங்கள் கேட்கணும், எதனா சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்ஸ் இல்லைனா சோஷியல் மீடியாவில் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இன்ஸ்டாகிராம், டெலிகிராம், அப்புறம் ஃபேஸ்புக் எல்லாத்துக்கான லிங்க் நான் கீழே கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதே மாதிரி வாட்ஸ்அப்பில் இன்னும் ஏகப்பட்ட டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இருக்குது. அது எல்லாத்தையுமே நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் ஒன்று நம்ம கவர் பண்ணலாம். உங்களுக்கு பர்சனலாக வாட்ஸ்அப்பில் லேப்டாப்பில் யூஸ் பண்ணுறது சம்மந்தமாக எதனா வீடியோஸ் வேணும் அப்படின்னா கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதே வந்து நம்ம வீடியோஸாக பண்ணலாம். ஸோ இந்த வீடியோஸ் எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தொடர்ந்து நம்மளுடைய சேனலில் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு நம்மளுடைய பிடிஎம் ஃபேமிலியில் நீங்களும் ஒரு மெம்பராக ஜாயின் பண்ணிக்கலாம். மீண்டும் நாங்கள் என்னோட அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.